மூச்சு வாங்குற மாதிரி வாங்குது பாரு ஆளுக்கு. ஐயா அவர் என்னன்னு வந்தாரு வேகத்துல வந்துக்கிறாரு. உட்காரு பெரிய போய் உட்காரு. இல்ல வந்து கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு. என்னன்னு வந்தாரு ராஜ போச்சாரு. ஆமா அவரு எங்க இருந்து எங்க வந்தாரு எந்த மத்திய தேசத்துல இருந்து வந்துக்கிறாரு. பத்தானே வந்துக்கிறாரு. சொல்லுவாரு ஊரினா சொல்லுவாரு உட்காரு. மகாராஜா வா மகாராஜா. முன்பதாக வந்திருக்கக்கூடிய அரசர் யார் என்ற விளக்கம் தெளிவாக சொன்னால் தெரியும். தெளிவாக எடுத்து சொன்னால் தெரியும். ராஜபாஜி ஆமா 32 அங்க லட்சணங்கள் பொருந்திய பாண்டவர்களிலே நகுல சகாதேவனுக்கு அம்மானால விலகக்கூடிய சல்லிய மகாராஜா என்பது. ஓ சல்லிய மகாராஜா எப்படி யூனிட் கணக்குல குடுக்குறியா இல்ல டென் கணக்குல குடுக்குறியா எப்படி? ஏன் அண்ணா திமுகவா வாபாங்க அண்ணா திமுக கேக்குறா. அந்த கட்சி மாறி வந்து சல்லிய மகாராஜன்னாரு டிப்பர் கணக்கா குடுக்குறாங்களா யூனிட் கணக்கா குடுக்குறாங்களா எப்படி? யாராவா டிப்பர் கணக்குல இல்ல யூனிட் கணக்குல இல்ல யூனிட்டடா யூனிட்டடா தாளாலையும் கொடுக்க மாட்டாரு. அவர் பேரு ஜல்லி மகாராஜா. பேரு ஜல்லி மகாராஜா. ஆமாப்பா இன்னத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு போனா ஜல்லி மகாராஜா பேரு எப்படி எப்படி எடுத்து விட்டு எடுத்து கொடு. கிடக்குது மகிழ முடியல பலபலாங்கிறாரு.
வைர வைடூரிய முத்து பரகவமானிக்கு நவரத்தின கற்கள் 9 இப்படி நவரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட ஆமா என்னுடைய சேத்திலே தங்கியுள்ள மணி மகுடமானது சூரிய பிரகாசமாக இருக்கிறது. எந்த குறையும் கிடையாது. ஒரு குறை கிடையாது. கிடையாதுங்க. அது மட்டுமா எப்படி இருங்க எப்படி ஆட தரணியங்கம் வீரர்களே இப்படி சொல்லக்கூடிய 32 மேல வார்த்தைகளும் ஒரு ஒரே அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஆமா இந்த மண்ணின் காரணமாக பாண்டவர்களுக்கும் ஆமா கௌரவர்களுக்கும் 10 8 18 நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா இன்றைய தினம் 17வது நாள் யுத்தம். 17வது நாள் யுத்தத்திலே கர்ணனுக்கு அந்த துரியோதனன் கட்டளை பிரகாரம் கர்ணனுக்கு ராஜனுக்கு ஆமா ரத சாரதியாக செயல்பட வேண்டும். புறப்படு போகலாம். மகாராஜா துரியோதன ரணகளபூமிக்கு செல்லும் பொழுது ஆமா 32 அழகு படைத்து எல்லிய மாமாவை ஆமா ரத சாரதியாக அழைத்து செல்லும்படி கட்டளையிட்டான். ஆமா மாமா வந்து விட்டாரா? ரோபர் மாமா யார் மாமா? திரும்பி பார்த்தா தோபர் மாமான்னா எப்படி? உங்க மாமா வந்துக்கிறாரு. அப்படி சொல்றேன்னா தோபர் மாமா. மாமா மருகா மருகா நமக்கு என்ன கட்டளை? ரதத்தை செலுத்த வேண்டும். நீ ரதத்தில் அமர வேண்டும். புறப்படு போகலாம். மாமா மருகா அதான் எப்படி போகணும் தெரியுமா? எப்படி இசையா ரதம் ஓட்டுறோம் திடீர்னு அந்த பக்கம் போய் நின்னுங்களானே என்னன்னு தெரியல. என்னவா என்ன கட்டளைக்கா? என்ன தெரிவித்தாய்? ஒரு கண்ணையால் என்னுடைய எதிரியாகிய காஞ்சிமனை திரும்ப கொய்வேன். அந்த உயர் பஞ்ச பாண்டவாளை கரு வருத்தின மண்ணை கண்டு
என்ன தெரிவித்தாய்? உன்னுடைய ஒரு கணையாலே ஆமா அந்த பாண்டவர்களை கருவறுப்பேன் என்று தெரிவித்தலையோ? பாண்டவர் நான் சொல்லல, நான் சொல்றேன். பாண்டவரை நடுவோனாகிய காண்டிவனை ஒரே கணையா சுரமறுப்பேன். அர்ஜுனனை நீ உன்னுடைய வீரம் எப்பேற்பட்டது தெரியுமா? அன்று பாஞ்சால தேசத்திலே பாஞ்சாலன் நடத்திய சுயம்பரத்திலே பாஞ்சாலன் வைத்திருந்த வில்லை நாட்டி வளைக்க முடியாமல் நான் அருந்து கீழே விழுந்தாய் அல்லவா? அச்சமயத்திலே உன்னால் அந்த தரையில் இருந்த ஈ எறும்புதான் மாண்டது. உன்னால் ஒரு ஈ எறும்பைத்தான் மாட வைக்க முடியும். உன்னுடைய வீரம் அப்பேற்பட்டது. நான் எறும்பு தான் ஜாவடி பண்றேன். ஆமா, அந்த வீரத்தை வந்து அவர் சோயத்திலே பாத்துட்டாரு. நல்லாது வயதிலே மூத்தவன் நீ, அதற்காக மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். மரியாதை கொடுத்த ஆமாடா. என்னுடைய கோபம் இருக்கிறது. கோபம் பிறந்து விட்டால் அடக்க முடியாது, அழித்து விடுவேன். இப்ப உன்ன மட்டும் இல்லடா, மீனாட்சியர் கையில
என்னுடைய கையில தடுத்தாங்க. என்னது? தடுத்து தெரியாது. நம்ம ரெண்டு பேரும் போட்டு அண்ணா தெரியாதுனா இப்படியா நீங்க சண்டை போடுவீங்களா? என்ன எனக்கு துணை இல்லாத நான் எதற்காக எதற்காக போய் போலாம் எனக்காக ரதம் செலுத்து. துரியோதனா துரியோதனா உனக்காக பரிந்து பேசுகிறேன். விட்டு அவனை கொண்டு விட்டு காண்டிபுர கொள்கிறேன். நீ வந்து யாரு? வேண்டாம் கோபம் கோபம் தனி கோபத்தை தனித்து அவன் யாரு? ஏய் அவன் யாரு? மாமன். எதற்கு அனுப்பினாய்? உனக்கு மாமன் எனக்கு அவனை எதுக்கு அனுப்பின? தேர் ஓட்டத்தான். தேர் ஓட்டம். தேர் ஓட்டம். ஆமா. அவன் பாரு பின்னால எல்லாம் ஏர் ஓட்டன்றாங்க. ஏய் ஐயா நீ தேர ஓட்டு ஆனா அவரு சொல்ற மாதிரி ஓட்டு. ஆனா சமயத்துல வந்து ஏடாகுடமெல்லாம் இறங்கி வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேல பரிந்து இப்போ நான் உன் ரதத்துல உட்கார்றேன். இன்னும் ஒரு சின்ன விண்ணப்பம். நீ வயதுல மூத்தவன் என்று அங்கு பேசக்கூடாது. நான் ரதத்தட்டில் அமர்ந்து கொள்வேன். அர்ஜுனன் எந்த திசையில் இருக்கிறான் என்பதை 2 கைகளிலும் பானம் ஏந்தி கொண்டிருப்பேன். அதுதானே என்னுடைய கால் பெரியவர் இருக்கிறது அல்லவா? உன்னுடைய வலது காலை திருவன் அந்த பக்கம் வண்டி போகணும். இந்த இடது கால் பெரியவர் இல்ல, உன் இடது காலை அவன் சொல்ற மாதிரியே ஓட்டு. இதுல ஏன்னா மாற்றம் பண்ண முதல்ல உனக்கு பானம், அப்புறம் எனக்கு, அப்புறம்